வர சொல்லுங்க பார்க்கலாம். திராவிடத்தை வீழ்த்துவதற்கு இன்னொருத்தன் பொறந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திராவிட கட்சிகள். அதாவது அதிமுக, திமுக. இன்னைக்கு இரண்டையுமே உடைச்சு தாவேகா முதன்மையான ஒரு கட்சியாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக வலம் வர தொடங்கி இருக்கு. 1 கோடி வாக்குகள் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் புதுசா ஒரு கட்சி தொடங்கி 2 வருடத்திலேயே ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத எதிர்கொண்டு எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக 1 கோடி வாக்குகள் அப்படிங்கிறது இதுவரையிலும் எட்டப்படாத இமாலய இலக்கு தான். இந்த இமாலய இலக்கை தாவேகா ரொம்ப சர்வசாதாரணமா வென்றெடுத்து விட்டார்கள். ஆனா அதை விட ரொம்ப கேவலமா திமுகவினுடைய தோல்வி ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, இதுவரையிலும் தமிழ்நாடு சட்டமன்றம் தேர்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது அதனுடைய பொதுச் செயலாளரும் அதனுடைய தலைவரும் தோற்ற வரலாறு அப்படிங்கிறதே கிடையாது. அதை இப்போது மாற்றி அமைத்திருக்கிறார்கள் திமுக. திமுகவினுடைய தலைவரான இல்லாட்டி முதலமைச்சர் கேண்டிடேட்டான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோல்வி அடைந்திருக்கிறார். அடுத்ததா ஒரு பொதுச் செயலாளராக இருந்த நம்ம துரைமுருகன் அவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி 2 முக்கியமான தலைவர்கள் இது இல்லாம சட்டமன்றத்துக்கு இனிமே ஸ்டாலினும் போக மாட்டாரு, துரைமுருகன் அவர்களும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டாலின் சார் நீங்க தான் விஜய் அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கேள்விகள் கேட்பீங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதுக்கு கூட உங்களுக்கு கொடுத்து வைக்கலையா?